இறங்கி பாய் பேசணுங்க. ஏரிப்பட்டியிலேருந்து தீபாவளி வருது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துங்க. பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எத்தாது வைங்க. வெடிக்கிற வெடி மட்டும் கொடுங்க குழந்தைகிட்ட. தேவையில்லாமல் குழந்தைகிட்டன்னு சொல்லுங்கள். பக்கம் அக்கம் பக்கமெல்லாம் குழந்தைய கூட விளையாண்டுட்டு பார்த்து வெடிக்கணும்னு முதலியே உதாரணம் சொல்லிடுங்க. அடிபாட்டு வரகு வெடிக்காத வெடியெல்லாம் வெடிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சின்ன குழந்தைகிட்ட வெல்லாம் எட்டாக வச்சுருங்க. தீப்பொட்டி எக்காரணத்து கொண்டு தீப்பொட்டியே வைக்கக்கூடாது. கேஸ் கிட்டவெல்லாம் போய் பற்ற வைப்பாங்க. பற்ற வைக்கிற குட்டுறாதீங்க. குழந்தைகள் நீங்கள் பாதுகாப்பாங்க. ஒரு 3-4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கெல்லாம் நீங்கள் நம்ம குழந்தைங்க நம்ம தான் பாதுகாப்போன்னு யாருன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னீங்களா, சாப்பிட்ற பொருள் வேறு, திங்கிற பொருள் வேறு. ஏதாவது ஒரு ரூபாய் எச்சா போயிட்டு அதுவும் கூட பிரச்சனை இல்லை. பட்டாசெல்லாம் வைக்காமல் இருக்கணும். புது சட்டை பாலிஸ்டர் துணியெல்லாம் இருந்துச்சுன்னா பட்டாசு தீ பறிச்சுன்னா அப்படியே பிடிச்சிங்க. வேகிற மாதிரி அப்படியே ஒட்டிக்கி பார்த்து எல்லாம் நிதானமாக அனுப்பிடுங்க. குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த வண்டி வாகனத்து மேலையெல்லாம் போகும்போது மப்பில் போட்டு தண்ணியில் போட்டு எக்காரணத்தை கொண்டு ஓட்டாதீங்க. தண்ணியில் போட்டு ஓட்டாதீங்க. ஓட்டினீங்கன்னா எப்படியும் ஏமாற்றி போடும். தண்ணி போட்டு ஓட்டினா வாகனம், மோட்டாரு, பைக்கு, காரு, வண்டி, எந்த வண்டி இருந்தாலும் சரி ஓட்டினா ஏமாத்திடும். தண்ணி போட்டு ஓட்டினா ஓட்டாதீங்க எக்காரணத்தை கொண்டு. நீங்கள் அப்படி தண்ணி போடுற இதாக இருந்தால் வீட்டில் வாங்கிட்டு வந்து பொறுமையாக குடிச்சிட்டு வீட்லேயே படுத்துங்க. அக்கம் பக்கமெல்லாம் வர மேலே பட்டாசு பேசாதீங்க. ஒரு லோலாய் பண்ணாதீங்க, தமாஸ் பண்ணாதீங்க. வீட்லேயே தூங்குனீங்கன்னா மரியாதையாக தூங்கிக்கலாம். நம்ம நோம்பு கொண்டாடின மாதிரி இருக்குது. நல்லது கெட்டது குழந்தை குட்டியோட விளையாடுங்க. வீட்டில் போய் பொது இடத்துல போய் நான் பட்டாசு வீச அது வீச இத்தனை மணிக்கு மேலே சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வெடிக்காதீங்க. நான் சொல்கிறேன், நல்லவன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்பப்போ உன் மேலே பழி ஓடலாம், கேஸ் கொடுக்கலான்னு தான் நினைப்பானுங்க. அந்த மாதிரி போகாதீங்க. வழி தவறி போகாதீங்க. கரெக்டாக போங்க, கரெக்டாக வாங்க. பட்டாசத்தை கண்டமானமாக வெடிக்காதீங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே வெடிக்க வேண்டாம்னு வெடிக்காமல் நின்றுக்குங்க. அப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் நான் சொல்கிறது, குழந்தை குட்டி பெரிய வெடியெல்லாம் அணிகுண்டு அது இதுனால நல்ல பலமான வெடியெல்லாம் இருக்குது. குழந்தைகிட்ட சொன்னால் நம்ம இங்கே அசால்ட்டாக போயிடுவேன், தூங்கிட்டு இருப்போம். குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் பற்ற வச்சுருவாங்க. கேஸில் பற்ற வைப்பாங்க. அதையெல்லாம் விட்டுறாதீங்க. நான் முன்மொழியாக சொல்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காதக்கு போது நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம குழந்தைங்க குட்டிகளில் நம்ம தான் பாதுகாப்புக்கணும். பார்த்துக்கோங்க. அப்புறம் வைக்கிற இடத்துல வைங்க. கேஸ் இருக்கிற பக்கமெல்லாம் பட்டாசு வைக்காதீங்க. தொலையாக எட்டாக வைங்க. குழந்தைகளுக்கு பிடிக்காத எட்டாத அளவுக்கு வைங்க. நம்ம நன்றிங்க. நான் சொல்கிறேன், எந்த இடத்துல வண்டி வாகனம் போகும்போது பார்த்து போய்க்குங்க. ஒன்றுக்கு ஒன்று மோதலாக வேகமாக வருவாங்க. பார்த்து போங்க. குழந்தை குட்டி வச்சுட்டு தண்ணி போட்டு எக்காரணத்தை கொண்டு இது பண்ணாதீங்க. அப்புறம் அடுத்தவங்க பொம்பளை பிள்ளை போனால் கிண்டல் பண்ணாதீங்க. உங்கள் ஜோலி பாருங்கள். உங்கள் வேணும் அடுத்தவங்க அவன் பிள்ளை அவன் லோலை வேணா அவன் வந்து சண்டைக்கு வர்றா, அவன் பிள்ளை ஏன்டா என் பிள்ளைக்கு லோலை பண்ணுற சண்டைக்கு வர, இது மாதிரி எல்லாம் வரக்கூடாது. நம்ம வீட்டில் நீங்கள் இதுக்கு தீபாவளி கொண்டதுன்னா கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்டு கறி புளி எடுத்து சாப்பிட்டா தூங்குங்க. அமைதியாக போங்க, அமைதியாக வாங்க. நான் இதை தான் சொல்லுவேன். இருங்க பாய். நான் நல்லது தான் சொல்கிறேனுங்க. சூதாரணமாக இருங்க. தீபாவளி இது சூதானமாக போய் சூதாரணமாக வாங்க. வண்டி வாங்கணும் மட்டும் தண்ணி போட்டு எக்காரணத்து கொண்டு மறக்காதீங்க. எதை எப்போவுமே ஏமாச்சு போடணுங்க. கறி புளி தின்னு போட்டு வாங்கி அடிக்கிறீங்கன்னா வீட்டில் வந்து அடித்து தூங்குங்க. யார் வேண்டாங்கிறாங்க. வண்டி எடுத்து போனால் இன்னொரு மினி ஜோடி சேர்ந்து அடிச்சிங்கன்னா குடும்பத்தை கொண்டு போய் அவன் உட்கார வச்சுட்டு 2 குடும்பமும் இங்கே எடுத்து போகும். 2 பேர் சேர்ந்து தண்ணி எடுத்தீங்க, 2 பேர் குடும்பமும் இங்கே எடுத்து போகும். புரியுதா? வணக்கம். சரி.